இந்த வாட்டர் கண்டிஷனரும் இந்த வாட்டர் சாஃப்ட்னரும் நாங்கள் வந்து கஸ்டமர் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கஸ்டமரோட ஃபீட்பேக்கு அங்கே வந்து எந்த மாதிரி வந்து இது ஒர்க் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி எங்களுடைய அனுபவத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதை பற்றி நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கும், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கும். எங்ககிட்ட தான் வந்து கேட்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனியில் கூட நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த சேனலில் வர எந்த வீடியோவுமே இந்த ஆர்ஓ டீலர்ஸ்க்காகட்டும் இல்லை வந்து இந்த வாட்டர் கண்டிஷனர் கம்பெனிக்காரங்களாகட்டும் இவங்களுக்காக வீடியோ கிடையாது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டிஷனர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வாட்டர் சாஃப்ட்னர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். அதை பார்க்காம வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாது. அதனால் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கள். இந்த வாட்டர் கண்டிஷனரும் இந்த வாட்டர் சாஃப்ட்னரும் நாங்கள் வந்து கஸ்டமர் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கஸ்டமரோட ஃபீட்பேக்கு அங்கே வந்து எந்த மாதிரி வந்து இது ஒர்க் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி எங்களுடைய அனுபவத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேமரா என்ன கெப்பாசிட்டி, டிஸ்பிளே என்ன டைப்பு, எத்தனை ஜிபி ரேமு, பேட்டரி என்ன கெப்பாசிட்டின்னு சொல்லி நம்ம வந்து கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா? சேம் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ வாட்டர் கண்டிஷனரோ வாட்டர் சாஃப்ட்னரோ அவங்க சரியான ஒரு ஆன்சர் சொல்லலை அப்படின்னாலுமே நீங்கள் அவங்கள கேள்வி கேட்டு ஒரு ப்ராடக்ட், நல்ல ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களால் வாங்க முடியும். இன்னொன்று, வாட்டர் சாஃப்ட்னர் இந்த ஆட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு புரிதல் இருக்கும். இந்த சேனலில் வர எந்த வீடியோவுமே இந்த ஆர்ஓ டீலர்ஸ்க்காகட்டும் இல்லை வந்து இந்த வாட்டர் கண்டிஷனர் கம்பெனிக்காரங்களாகட்டும் இவங்களுக்காக வீடியோ கிடையாது. ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ இது. இந்த சேனலில் வர வீடியோ எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு கம்பெனியுமே குறை சொல்லியோ ஒரு ப்ராடக்டை குறை சொல்லியோலாம் வராது. அந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதை பற்றி நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கும், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கண்டிஷனர் கம்பெனிக்காரங்க வந்து என்னுடைய கம்பெனியோட இமேஜ் நீங்கள் போட்டிருக்கீங்க, என்கிட்ட கேட்காம போட்டிருக்கீங்க, எப்படி போடலாம் அப்படின்னு மாதிரிலாம் கேட்டாங்க. சரி, அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பாதி பார்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒரு சில பார்ட்டு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ தெளிவில்லாத மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன வந்து ஒரு விளக்கம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் சாஃப்ட்னர் வாட்டர் கண்டிஷனர்லாம் எதுக்காக போடுறது அப்படின்னா, தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் லெவல் அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னா தண்ணியில் கால்சியம் மெக்னீஷியம் அதிகமாக இருந்துச்சுன்னா கேல் ஃபார்மிங் ஆகிறது, முடி கொட்டுற பிரச்சனை, பாத்ரூம் டைல்ஸு கிச்சன் டைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் டேமேஜ் ஆகிடுது, எல்லாம் வேலையாக உப்பு பிடிச்சிரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் சாஃப்ட்னரு வாட்டர் கண்டிஷனரு இந்த மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் போடுறது. இதில் வாட்டர் சாஃப்ட்னரில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு ஒரு 1100 ஹார்ட்னஸ் வரைக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ வந்து ரெசின் எல்லாமே இருக்குது. அதாவது வாட்டர் சாஃப்ட்னர் இருக்குது 1100 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 1100க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த சாஃப்ட்னர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது, அதாவது ரெசின் சாஃப்ட்னர் ஒர்க் ஆகாது. இதே வாட்டர் கண்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய கம்பெனி இருக்குது. அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாலிகுல்ஸை பிரேக் பண்ணிவிடும் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாலிகுல்ஸை பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் மெக்னீஷியம் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒட்டாது, அதனால் ஸ்கேல் ஃபார்மிங் நடக்காது. ஏற்கனவே உங்களுக்கு வந்து சால்ட்டு இது ஃபார்ம் ஆகிருந்துச்சுனாலுமே கொஞ்சமாக ரெடி ஆகிடும் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்துக்குமே இதுதான் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய காரணங்கள். ஓகேங்களா? இந்த ரெசின் சாஃப்ட்னரில் வந்து ரிசல்ட் காமிக்க முடியும், இந்த ஹார்னஸில் வந்து அதாவது இந்த வாட்டர் கண்டிஷனரில் ரிசல்ட் காமிக்க முடியாது. நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வாட்டர் சாஃப்ட்னர் பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு 650 ஹார்னஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. டிடிஎஸ் வந்து ஒரு 1200 300 என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசின் சாஃப்ட்னர் போட்டுக்கோங்க சார், இது வந்து பெஸ்ட்டுங்க, நீங்கள் இது இப்போ ஃபிட்டிங் பண்ணிங்கன்னா ஹார்ட்னஸை ஃபுல்லாக குறைச்சிரும், நான் ரிசல்ட் செக் பண்ணி காமிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைங்க, எனக்கு மெயின்டெனன்ஸே இல்லாத மாதிரிலாம் வெளியில் இருக்காமல் நான் விசாரித்தேன் அப்படி மாதிரி சொன்னார். சரிங்க சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டிஷனரும் எங்ககிட்ட இருக்குது, வாட்டர் கண்டிஷனர் வேணாலும் ஃபிட்டிங் பண்ணி தரோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். வாட்டர் கண்டிஷனர் பற்றி டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போன வீடியோவில் வாட்டர் கண்டிஷனர் பற்றி எப்படி வந்து வீடியோவில் சொல்லியிருந்தனோ சேம் அதே மாதிரி தான். அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதேமாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதாவது இன்ஸ்டால் பண்ணுற ஒரு சில கஸ்டமர் 10ல் ஒரு 5 கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஒரு 5 கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து திருப்தி இல்லாத மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி நான் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது காஸ்ட் வைஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வருது, 20,000 ரூபாய்க்கு மேலே வருது. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ரிசல்ட் நான் வந்து வாட்டர் கண்டிஷனரில் காமிக்க முடியாது. கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு அதாவது ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இது வந்து 6 மாதம் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அது அவங்க
ஏற்கனவே ஸ்கேல் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் பாத்ரூம் டைல்ஸ், கிச்சன் டைல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது, வேலையை பிடிச்சிட்டு இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, பவுடர் மாதிரி நிற்குதா அப்படிங்கிறத நீங்கள் 6 மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து நான் கஸ்டமர்கிட்ட சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலுமே நான் என்ன ரெஃபர் பண்ணனோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற இன்னொரு டீலர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பக்காவாக கண்ட்ரோல் பண்ணும், இது வந்து இதை பற்றின பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டுமே பேசி அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் வீட்டில் வந்து ஆரோ பிளான்ட் நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து அந்த கஸ்டமர் வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு டிவைஸ் ஒன்று போட்டிருந்தோம், வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல, அதை வந்து எதாவது செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நாங்கள் போயிட்டு சார் இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொன்னல சார், இது வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார்லங்க, திரும்ப நீங்கள் இதே வாங்கியிருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க, அவங்க வந்து பாசிட்டிவ் மட்டும்தான் பேசுகிறாங்க, நீங்கள் நெகட்டிவ் பாயிண்ட்டு சொல்கிறீங்க, அதனால் எனக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொருள் விற்கிறேன்னா நான் வந்து அந்த லாப நோக்கத்தோடயே இருக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறது என்னோட தாட்டு. நாளைக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டா வச்சுங்களேன், கையில் காசு வாங்குகிறோம், காசுக்கு தகுந்த வந்து உழைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கும் விருப்பம் தான். எனக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகணுங்கிற எண்ணம் தான். அதே மாரி ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? நான் வந்து ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் என்ன மெத்தடில் ஒர்க் ஆகுதுங்கிறத கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பேசினா மட்டும்தான் வந்து வாங்குவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதே டிவைஸ் தான். எப்பயுமே ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. இப்போ நம்ம வந்து தெரியாமல் அதை நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலவு பண்ண அமௌண்ட்டும் சரி, நேரமும் சரி வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? தேவையில்லாத மன உளைச்சலுக்கு தான் நம்ம ஆளாகணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோ பாருங்கள். அவங்க என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் என்ன, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வாட்டர் கண்டிஷனை போட்டால் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஐடியா பண்ணிக்கோங்க. யூடியூப் வீடியோஸில் முக்கால்வாசி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போடுறாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து அவங்க போடுற ரிவ்யூ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எனக்கு பார்த்தா அப்படி தெரியல. ஒரு யூஸ் பண்ண ஒரு கஸ்டமர் வந்து அவரோட ஃபீட்பேக் என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பொருளை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடியோ போடுறாங்க. ஒரு வீடியோவில் நான் அதை பார்த்தேன். இந்த டிவைஸ் ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், அப்படி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்டப் பண்ணி பேசியிருந்தாங்க. நம்ம ஒரு பொருள் வாங்குறோன்னா வச்சுங்களேன், எந்த ஒரு பொருளுமே கையில் வச்சுருக்கிற மொபைலே ஆகட்டும், ஒரு வாரத்துக்கு அந்த மொபைலே பார்த்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் கழிச்சு அந்த அதுவே நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இந்த வாட்டர் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா வீட்டில் மொட்டை மாடியில் ஏதோ ஒரு மூலையில் ஃபிட்டிங் பண்ணியிருப்போம். 6 மாதத்துக்கு அவங்க அதையும் நினச்சிட்டு இருந்தாங்களாம். 6 மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப வந்து பில்டப் பண்ணி பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குங்க வீடியோ. அதனால் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து 4 பேர்த்திட்ட விசாரித்து உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சாட்டிஸ்ஃபைடு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா வாங்குங்க. அதேமாரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த வாட்டர் கண்டிஷனர் சூட் ஆகும், எங்களுக்கு வந்து டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணோம், 2000 இருக்குது, 1000 இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபோன் பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் கண்டிஷனர் ஆகட்டும், இல்லை ஆரோ பிளான்ட் ஆகட்டும், நீங்கள் பட்ஜெட் கொஞ்சம் பெரிய லெவலில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாட்டர் கண்டிஷனர் இல்லை வாட்டர் சாஃப்ட்னர்லாம் கம்பல்சரி நம்ம வந்து வாட்டர் செக் பண்ணால் மட்டும்தான். அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய டிடிஎஸ், ஹார்னஸ், கால்சியம், மெக்னீசியம், அயன், சோடியம், குளோரைட், ஃப்ளோரைடு நிறைய இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாம் வச்சு தான் இதில் ஏதாவது ஒரு கண்டென்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, இப்போ அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மாறிடும். ஒவ்வொரு கண்டென்ட்டுக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு பிளான்ட் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து வாட்டர் கண்டிஷனர் வேணுமா, இல்லை வாட்டர் சாஃப்ட்னர் வேணுமா, இல்லை அயன் ரிமூவர் பிளான்ட் வேணுமா, எது வேணும்னாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வாட்டர் செக் பண்ணால் மட்டும்தான் அதுக்குண்டான சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், வாட்டர் டெஸ்டிங் லேபரேட்டரி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வரும். இல்லைனா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிட்டியோட அட்ரஸ் அமுச்சு விடுங்க. வாட்டர் டெஸ்டிங் லேபோட நம்பர் உங்களுக்கு அமுச்சு விட்றேன். கால் பண்ணி பேசிவிட்டு ஃபஸ்ட்டு போய் வாட்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேளுங்க. அது என்ன ப்ரைஸு, என்ன ரேஞ்சு வருது, அதனோட மெயின்டெனன்ஸ் செலவு என்ன, அது என்ன மாதிரி டைப் போடணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே அடுத்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி விசாரிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டர் செக் பண்ண தான் சொல்லுவாங்க. வாட்டர் செக் பண்ணிட்டு அந்த தண்ணியோட கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்ககிட்ட தான் வந்து கேட்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனியில் கூட நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை நீங்கள் வந்து ஐடியாஸ் எதுவும் கேட்கணுன்னாலுமே நீங்கள் வந்து கால் பண்ணலாம், தாராளமாக கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.
இந்த வாட்டர் சம்மந்தப்பட்ட வாட்டர் ப்யூரிஃபையர் சம்மந்தப்பட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து வீடியோவில் போடுறேன். அது வந்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.